Welcome to Sophia Coaching Center. First sum paranga, for the frequency distribution f of x equal to 2x by 9, 0 less than or equal to x less than or equal to 3. The variance என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு f of x அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னாலே நமக்கு மீன் அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோமா. ஸோ இதோட ஃபார்முலா எல்லாமே வந்து நான் கிளியராக ப்ராபபிலிட்டி தியரி டாபிக் வந்து எடுக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூனிட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்குள்ள ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் -∞ to +∞ x into f of x அப்படின்னு வரும். அது மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா e of x squared minus e of x the whole square. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணணும். பட் e of x squared வேணும் அப்படின்னா அதுவுமே இப்படி இதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். e of x squared ஈக்குவல் டு இங்கே வந்து இன்டெக்ரல் -∞ +∞ x squared into f of x அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு e of x அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். e of x ஈக்குவல் டு இங்கே லிமிட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா 0 to 3. ஸோ இன்டெக்ரல் 0 to 3 f of x என்ன எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் ஃபார்முலாவில் உள்ள எக்ஸ் அண்ட் தென் f of x வந்து நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க 2x by 9. So 2x by 9 into dx. So இதில் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில் எடுத்துடலாம். 2 by 9 integral 0 to 3 x into x x square வந்துருமா. So x square into dx. So 2 by 9 x square integrate பண்ணோம் அப்படின்னா x cube by 3 over the limit 0 to 3. So 3யும் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அவுட் சைடு எடுத்துடலாம். So 2 by 9 3s are 27 x cube. x இருக்கிறதுல 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 cube என்ன வரும்னா 27 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் அப்படிங்கும்போது 0 தான் வரும். ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகும். இப்போ 27 கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா 2 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2. நெக்ஸ்ட்டு நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலாவில் என்ன இருக்குது அப்படின்னா e of x squared. இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ e of x squared அப்படிங்கும்போது அதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் -∞ +∞ x square into f of x into dx. ஸோ இங்கே நமக்கு லிமிட் வந்து 0 to 3 கொடுத்துருக்காங்க. ஸோ x square f of x வந்து என்ன சம்மில் 2x by 9 into dx. இங்கே 2 by 9 வந்து அவுட் சைடு எடுத்துடலாம். x square into x வந்து x cube into dx அப்படின்னு மாறிடும். 0 to 3 x cube into dx. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2 by 9 into x cube integrate பண்ணோம் அப்படின்னா x power 4 by 4 over the limit 0 to 3. இங்கே 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4. ஸோ 1 by 18. இந்த 2 இருக்கு இல்லையா 9 into மல்டிப்ளை பண்ணால் 18 வந்துடும். இங்கே வந்து x power 4 அப்படிங்கிறது 3 power 4. 3 வந்து 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் power 4 அப்படிங்கிறது 81 வந்துடும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் வந்து 0 ஆகிடும். ஸோ 2 9s are 18, 9 9s are 81. ஸோ என்ன வருது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது 9/2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் வேணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா e of x squared minus e of x the whole square. நம்ம e of x square என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 9/2 minus e of x the whole square. e of xங்கிறது 2. ஸோ minus 2 squared. 2 squared என்ன 4. ஸோ LCM எடுத்தோம் அப்படின்னா 9 minus 8/2. ஸோ we can get 1/2. ஸோ அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 1/2. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். if the distribution function of a continuous random variable x is capital F of x equal to 1 minus e power minus x for x greater than or equal to 0 and 0 for x less than 0, then the probability density function of x வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஃபார்முலா வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ப்ராபபிலிட்டி தியரி நடத்தும் போதே இந்த ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அதுக்கும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பேன். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு d by dx ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது f dash of x அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா f of x. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் f of x தான் கொடுத்துட்டு
ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால. செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் ஆஃப், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸை பண்ணும்போது ஒரு -1 வரும் இல்லையா. இந்த -1 இதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ ஃபங்க்ஷனாக எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ இதான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஃபார் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 தென் த வேல்யூ ஆஃப் கே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சமேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதே வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இதான் வந்து கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு இன்டெக்ரல் வேல்யூ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to 1. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா கேஎக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் கே வந்து கான்ஸ்டன்ட் அவுட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ 0 to 1 இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கே இன்ட்டு இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஓவர் த லிமிட் 0 to 1. ஸோ கே இன்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/3 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 0 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 1. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 minus 2/6 equal to 1. So k into 1/6 equal to 1. Therefore k equal to 6. So நமக்கு k ஓட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. இது ஆன்சர். So next question பாருங்க. For the distribution x value p of x value கொடுத்துருக்காங்க. Then the value of e of x, that is mean value என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இது வந்து discrete random variable அப்படிங்கிறதுனால நமக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்னா சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அதே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுங்கும் போது ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 2 into 1/3 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 3 into 1/2 ப்ளஸ் 11 into 1/6. ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் இல்லையா. ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இங்கே சமேஷன் இருக்கிறதுனால ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நமக்கு என்ன வரும் 2/3 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 11/6. எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18. ஸோ 6 3s are 18, 6 2s are 12 ப்ளஸ் 9, 9 3s are 27 ப்ளஸ் 3 6 are 18, 3 11s are 33. ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 3 10 12 4 6 7 72/18. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 118 is 18, 4 18s are 72. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4. ஸோ இதான் கேட்டிருந்தாங்க. இதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து இதே மாதிரி சம்ஸ்லாம் ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.